ஒரு குட்டி கதை. பிரான்ஸ் நாட்டிலே ஒரு சிறுவன் இருந்தான். அவனுக்கு 12 வயது இருந்தபோது அவனுடைய பாட்டி அவனை அழைத்து, நீ பெரியவனாய் ஆனபின் என்ன செய்ய போகிறாய் என்று கேட்டார். சிறுவனுடைய பார்வையிலே ஒரு தெளிவு இருந்தது, தேடல் இருந்தது. ஆனால் அமைதியாக நின்றான். பாட்டி அவனுடைய உள்ளங்கையில் ஒரு கல்லை வைத்து, இது விலை உயர்ந்த மரகத கல், மந்திர சக்தி உடையது. இதை நீ வைத்துக் கொண்டால் பின்னாளில் இந்நாட்டின் அரசனாக வருவாய் என்று கூறினார். அதை அப்படியே முழுதாக நம்பினான் சிறுவன். ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்தவுடன் அந்த கல்லை எடுத்து உள்ளங்கையில் வைத்துக் கொண்டு, நான் இந்த நாட்டின் அரசன் என்று தனக்குள்ளே சொல்லிக் கொள்வான் சிறுவன். அரசனாக தன்னை கற்பனை செய்து பார்த்து எண்ணிக்கொள்வான் சிறுவன். கற்பனையிலே பல திட்டங்களை தீட்டி செயல்படுத்தினான் சிறுவன். பல வருடங்கள் இவ்வாறு கழிந்தன. அந்த சிறுவன் இளைஞனானான், பிரான்ஸ் நாட்டு தளபதியானான், அதன் பின் அரசனானான். உலகமே இன்றும் அவனை மாவீரன் நெப்போலியன் என்று போற்றுகிறது. நெப்போலியன் இறந்தபோது அவனை மாவீரனாக்கிய அந்த கல்லை தேடி எடுத்து சோதித்து பார்த்தார்கள். அது விலை உயர்ந்த மரகத கல் அல்ல, சாதாரண பச்சை நிற கண்ணாடி கல் என்பது தெரிய வந்தது. நெப்போலியனை மாவீரனாக்கியது மரகத கல் அல்ல, மந்திரக்கல் அல்ல, அவனிடத்தில் ஊறி போயிருந்த நம்பிக்கையும் ஊக்கமும் முயற்சியும் தான். ஆம் நண்பர்களே, நம்பிக்கை நம்மை மகத்தான மனநிலைக்கு அழைத்து செல்கிறது. நம்மை வெற்றியை அடைவதற்கு வேண்டிய பாதையை காட்டுகிறது. லட்சியத்தை அடையும் வழியை காட்டுகிறது. ஆம், நம்புங்கள் நண்பா, வானம் வசப்படும்.